வணக்கம் நண்பர்களே. ராஜ்யசபா தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்யும் தேதி, மனுவை திரும்ப பெறும் தேதி மற்றும் அந்த எலெக்ஷன் நடக்கிறது அன்றைக்கி ரிசல்ட் வந்துடும். ராஜ்யசபாவுக்கு மொத்தம் 6 சீட் இருக்குது. அதில் 4 திமுகவுக்கு, 2 அதிமுகவுக்கு போட்டியின்றி தேர்வுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மேக்சிமம் அரசியல் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் இது தெரிஞ்சிருக்கும். இப்போது இந்த ராஜ்யசபா சீட்டு திமுகவில் திருச்சி சிவாவுக்கு ஏற்கனவே அது பெர்மனண்ட்டாக இருக்குது. ஸோ இது போக கனிமொழி, சோமு, இளங்கோ, இவங்களுக்கெல்லாம் இருக்கிற சீட் இருக்குது பார்த்தீங்களா. இதில் திரும்ப இவங்க யாரும் போட்டி போடுற மாதிரியோ இல்லை இவங்க தங்களுக்கு வேணும்னோ கேட்கல. இளங்கோ நமக்கு டெல்லி அரசியல் வேணான்ட்டார். கனிமொழி, சோமும் ரெண்டு நிலைப்பாட்டில் இருக்காங்க. இப்போது திமுக குடும்பத்தில் இருந்து சபரீசன் இந்த கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார். என்னை டெல்லி அரசியலுக்கு அனுப்பி வையுங்கள், நான் சில தேசிய அரசியலில் சில வியூகங்களை வகுத்து நமக்கான கட்சிக்கான நான் எதிர்காலத்தை நிர்ணயிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லியிருக்கிறதா தகவல். அவர் எங்கேயும் சொன்னதா நம்ம காதில் சொல்லலை, சொன்னதா தகவல். இப்போ அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறதுனால இப்போ கூட்டணி கட்சிகள் கொடுக்குறதா, ஏற்கனவே கட்சியில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறதா, யாருடைய சீட்டை யாருக்கு கொடுக்குறது? இப்போ இதுதான் இப்போ இருக்கிற சவால் திமுகவுக்கு. டெல்லி இதில் சீட்டு கூட சப்மிஷன் கொடுக்குற பிரச்சனை இல்லை. டெல்லி அரசியலை இனிமேல் நான் தான் கவனிப்பேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோடு தான் அவர் உள்ளே வர்றார். அவர் கண்டிஷன்லாம் ஏன் ஸ்டாலின் ஏற்றுக்கணுன்னா, மருமகன் அப்படிங்கிற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தமிழக தேர்தல் வியூகத்தை அவர் தான் வகுத்துக்கிட்டு இருக்கிறார். பெண் நிறுவனம், அதுபோக 2 நிறுவனம் இருக்குது. அதை உதயநிதிக்கு தனியாக ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் இவருடைய நிறுவனமும் அந்த வியூகத்தை அமைச்சிட்ருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே இவர் தூத்துக்குடி, தென் மாவட்டங்களில் இருக்க தொகுதிகளெலாம் தலையிடுறாருன்னு ஒரு பேச்சு அடிபடுது. இவங்க கனிமொழி போய் காமிச்சிட்டு ஏரியாலாம் இவருடைய தலையீடு வருது அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறாரு, ராஜ்யசபா எம்பி எனக்கு கொடுத்துருங்க, எம்பி பதவி, நான் டெல்லி அரசியலை நான் பார்த்துக்கிறேன். இது வெறும் எம்பி பதவிக்கான வியூகம் அல்ல, வேறு ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் சபரீசன் இந்த கோரிக்கையை வைக்கிறார் என்று திமுக சீனியர்களும் திமுகவுடைய குடும்பத்திலும் இதை நினைக்கிறார்கள். சபரீசன் அப்படி விட்டுறவும் முடியாது. சமாளிக்கிறது எப்படி? இந்த சாமர்த்தியம்லாம் ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கெல்லாம் இருக்கான்னு தெரியல. இவரை சமாளிக்கிற சாமர்த்தியம் வேறு அந்த முன்னாள் முதல்வர் இருந்தார் இல்லையா, கருணாநிதிக்கு இருந்துச்சு, ஐயா அழகிரி அவர்களுக்கு இருந்தது. இப்போது இவருக்கு இருக்குமான்னு தெரியல ஸ்டாலினுக்கு. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.